அ நண்பர்களுக்கு வணக்கம். சீக்ரெட் ரகசியம் இந்த புத்தகத்தை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளுடைய எண்ணங்களுக்கு, நம்மளுடைய சிந்தனைகளுக்கு எவ்வளவு வலிமை இருக்குது, எவ்வளவு சக்தி இருக்குன்னு சொல்லக்கூடிய, நமக்கு ஒரு ஊக்கத்தை தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு சுய முன்னேற்ற புத்தகம் தான் இந்த சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் எதை சீக்ரெட் ரகசியம்னு சொல்கிறாங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி. அதை தான் சீக்ரெட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய எண்ணங்களுக்கு காந்த சக்தி உண்டு. நம்ம எந்த விஷயத்தை ரொம்ப ஆழமாக ரொம்ப அதிகமாக திங்க் பண்ணுறோமோ அந்த விஷயத்தை தான் நம்மளை நோக்கி நம்ம கவர்ந்து இழுக்கிறோம் அப்படின்னு இந்த புத்தகத்தில் சொல்கிறாங்க. நம்மளுடைய நிகழ்கால எண்ணங்கள் தான் வருங்கால வாழ்க்கையை உருவாக்குது. ஸோ நம்ம என்ன சிந்திக்கிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். அதோட நம்மளுடைய எண்ணங்களையும் நம்மளுடைய சிந்தனைகளையும் ரொம்ப பாசிட்டிவாக வச்சுக்க இந்த புக்கு தூண்டுது. அப்புறம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு ஒன்று தேவைன்னா அதை தெளிவாக நமக்கு ஃபஸ்ட்டு கேட்க தெரியணும். இந்த பிரபஞ்சம், இந்த இயற்கையிட்ட இந்த யூனிவர்சிட்ட நமக்கு என்ன தேவைங்கிறத தெளிவாக கேட்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது நமக்கு என்ன கேட்குறோமோ அது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பணும் அப்படிங்கிறாங்க. அந்த முழுமையான நம்பிக்கை அதில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது அது நம்ம கேட்டது நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி நம்பணும் அப்படிங்கிறாங்க. இது இப்படிலாம் பண்ணுறப்ப அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறாங்க. அதோடு இந்த புத்தகத்தில் அந்த மகிழ்ச்சியான மனநிலையிலே இருக்கிறது, நன்றி உணர்வோடு இருக்கிறது, அன்பாக இருக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதும் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த புத்தகத்தை பற்றி ஒரே லைனில் சொல்லணும் அப்படின்னா, விவேகானந்தர் சொன்ன மாதிரி நம்ம எதை நினைக்கிறோமோ அதுவாக தான் ஆகிறோம் அப்படிங்கிறது, மனம் எப்படியோ வாழ்க்கை அப்படி தான் அப்படிங்கிறது, மனம் ஒரு விஷயத்தை உருவாக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை அடைய முடியும் அப்படிங்கிறது தான் இந்த புத்தகம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. வாய்ப்பு கிடைச்சா இந்த புத்தகத்தை படிங்க. நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய சிந்தனைகளுடைய முக்கியத்துவத்தை சொல்வதோட நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து நம்மளுடைய மனநிலையை பாசிட்டிவாக இந்த புத்தகம் மாற்றுது. நன்றி.